நோம்பு இல்லாத 2 பேர் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இனி இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இங்கே பாருங்க, வீடை பாருங்க, காமிச்சாருங்க. இங்கே பாருங்க, இந்த ரூமை பாருங்க, என்ன ஒரு அட்டூழியம் பாருங்க. இங்கே ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கான், அவனுக்கு வேற நோன்பு, சரி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இது என்னன்னு பாருங்க. இந்த அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பா, நீ கொடுத்ததுனால தான் அவன் கீழே போட்டான். பாருங்க இந்த பொண்ணு பண்றத பாருங்க, என்னங்க பண்றது. ரொம்ப கஷ்டத்துல அமர்த்திட்டு இருக்கா. ஐயோ அதை மாத்திர பாருங்க, பாருங்க மாறுது. என் பொண்ணுக்கு இங்கிலீஷ் மூவி தான் பிடிக்கும், தமிழ் மலையாளம் அதெல்லாம் பிடிக்காது. ஃபுல் இங்கிலீஷ். ஹலோ, இங்கிலீஷ் தான் பிடிக்கும். ஃபாரின் பேபிங்க. ஏன் என்ன ஒரு அட்டூழியம் வீட்டில். சூப்பரா சூப்பரா, நல்லா பண்றீங்கடா டே, சூப்பரா பண்றீங்கடா டே. வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. இப்போ அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அப்படி போகுது என்னோட லைஃப். அதுல ரமதான் லாஸ்ட் நாளுகள், நாளைக்கா இருக்குமா இது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமும் இருக்கு, இந்த நோன்பு தீர போற சங்கடம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதுல இவங்க வெக்கேஷன்ல என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இத்தனை சீக்கிரமா எதுக்கு வெக்கேஷன் விட்டாங்க? ஐயோ, எக்ஸாம் முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷங்க. எக்ஸாம் மட்டும் திருப்பி இருந்தது, அவ்வளவுதான். என்ன நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் பார்க்க வேண்டியதா வந்திருக்கும். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் என் லைஃப். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாளைக்கு ஈதா இருக்குமோன்ற ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அதனால பண்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈதுனா திருப்பியும் நல்லது சாப்பிடுவான். அதனால தான். என்னடா ஐயோ நான் ஐயோவா, நான் உனக்கு கக்கூஸ் போனோமா அப்படின்ட்டு சொல்ல வரையோ சிம்பாலிக்கா அப்படின்னு நினச்சிட்டேன். இப்படி பண்ணானா நான் நினச்சிட்டு பாத்ரூம் போகணுன்ட்டு சிம்பாலிக்கா சொல்ல வரான் போல, சீக்கிரம் பேசி தொலைமா அப்படின்ட்டு சிம்பாலிக்கா சொல்றான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். நான் ஏன் இவன்கிட்ட கேமரா கொடுத்தேன்னு தான் யோசிக்கிறீங்க. நானே என் மூஞ்சி இப்படி க்ளோஸ்அப்ல வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி கன்றாவியா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இவன் எடுக்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருக்கு, நீயே எடுத்துக்கூடா அப்படின்னு நினைச்சேன். இப்போ மணி 1. ஐயோ, இன்னைக்கு 29. வாவ், 29 நோன்பு தான் இருந்துச்சுன்னா நாளைக்கு தான் ஈத், 30 இருந்துச்சுன்னா சாட்டர்டே கன்ஃபார்ம் ஈத். ஸோ எஸ், சூப்பராக போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. ஸ்டாப் பண்ணுறாங்க இவன் ஒருத்தன். ஜூம் ஆல்ரெடி பண்ணி மாதிரி இருக்கேன், அதில் ஜூம் பண்ணி நான் ஒரு குண்டமாவா என்ன காமிக்கிறான், எதுக்குன்னு தெரியல. ஐயோ, ஜூம் பண்ணாதடா டே, ஜூம் பண்ணா எடிட் பண்ண முடியாதுடா அது. முடியல சார். ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொஹபத் கா சர்பத். நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ரெசிபியெல்லாம் ஒன்றும் காமிக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறத மட்டும் காமிச்சிக்கேன். ரூ அப்ஸா, சுகர், வாட்டர் மெலன், சியா சீட்ஸ் ரெடி. மக்களே, நாம ஒன்று நினைக்கிறோம், மேலே இருக்கிறாலும் ஒன்று வேறன்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் 3 மணி வரை நான் ஓகே இருந்தேன். 3 மணிக்கு அப்புறம் எனக்கு திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்ன பெயின் அப்படின்ட்டு. எனக்கு யூரினில் ஸ்டோன் இருக்குது. ஸோ நான் செக் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ மோல்ட்டி வயிற்றில் இருக்கும்போதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஏன் மோனும் இருக்கும்போது முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ அது மோலூட்டி டைமில் நான் அதோட ஆப்ரேஷன்லாம் பண்ணேன். பட் அது யூரினில் அந்த கல் வந்து அது கொஞ்சம் அப்பப்போ தண்ணி வயிற்றில் கரெக்டாக இல்லைன்னா அப்பப்போ அது ஒரு வேலை தருது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக ஒரு 3 மணி ஆகும்போது வலி தொடங்கிச்சு. அப்போ நான் நினச்சேன் 3 மணி ஆயிடுச்சு, 3.5 மணி நேரம் தான். அந்த இதுக்கு நான் போயிட்டு நோம்பை நான் இது பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன்னா அது என்ன ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். சரி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சேன். கண்ட்ரோல் இப்போதைக்கு எனக்கு முடியல. என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப முடியல. பட் நான் அதனால ஒன்றும் சமைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் நண்டை வாங்கி வச்சிட்டேன். அதனால
இல்லைன்னா சமைக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் நான் நண்டை வாங்கி வச்சதுனால நான் ஒன்றும் சமைக்காமல் இருக்க முடியாது. ஸோ நான் நண்டை எப்படியும் செஞ்சு தான் ஆவேன். அதான் மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதுவும் இருக்குது, நண்டு இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். பட் நோம்பு திறக்கிறதுக்கு இந்த நண்டு சாதம் சாப்பிட முடியாதுன்னு. ஸோ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பெயினில் இருக்கேன், நான் காலையிலே லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறமா மோனோட்டி ஹெல்ப் பண்ணேன் வாட்டர்மெலன் கட் பண்ணதுக்கு. ஸோ நான் இந்த சர்பத் காமிச்சேனே முகபத் கா சர்பத் அதையும் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. சாதம் வச்சுட்டு இதுவும் வச்சாதானே அது வேலையில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு தான் 1 கிலோலாம் வாங்கினேன். அதை நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இதோட ரெசிபி எல்லாம் காமிக்கலை, ஒன்றும் காமிக்கிறதுக்கு உயிரும் இல்லை. பட் நான் இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அப்புறமா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்னோட சூப்பராக நண்டு பண்ணுறவங்க இருப்பாங்க. நான் காமிக்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக மட்டும்தான், இல்லாமல் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்குக்கு நான் ஒன்றுமே காமிக்கல, ஃபுல் பிகினர்ஸ் மட்டும்தான். ஒரே நிமிஷம். ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆனியன் நண்டு ரோஸ்ட், பெப்பர் ரோஸ்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான். ஸோ அதனால் நான் ரெசிபி காமிக்கல, ஜஸ்ட் என்னென்ன போடுறேன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்து போயிடுங்க அப்படின்னு தான் இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி அப்டேட். நான் நினைக்கல இந்த மாதிரி சடனாக எனக்கு திடீர்னு முடியாமல் வரும் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினைக்கிறோம், வேறு ஒன்று நடக்குது. பரவாயில்லங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கடந்து போகும். இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது வதக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். நம்ம இஃப்தார் ரெடி, ஒன்றும் பண்ணலனாலும் லாவிஷாக ரெடி ஆயிடுச்சு. சில்லி பக்கோடா வித் சாஸு. இது இங்கே பத்திரின்னு சொல்லுவோம். சில்லி பக்கோடா, இது காலிஃப்ளவர் பக்கோடா. சில்லி பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா வித் சாஸு. அரிப்பத்திரி, சில்லி கோபி. ஓ, சில்லி கோபி. இது வந்துட்டு பருப்பு வடை, வடப்பருப்பு. இது ஆப்பிளில் சாட் மசாலா தேய்ச்சது, சாட் ஆப்பிள். வெங்காய வடை, இது இது என்னதுன்னு தெரியலையே. இந்த ஐட்டம் என்னன்னு தெரியலையே. தங்கம் எப்பங்க மூஞ்சி பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு தான் இது. ஸோ இது இப்போ ஏன் அன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு அப்புறமா ஒன்றுமே சாப்பிட்றதில்லை, இஃப்தாருக்கு அப்புறமா சாப்பிட்ற மீல் தானே. ஸோ நண்டு ரைஸு இதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நாளைக்கு ஈதுங்கிறதுனால நமக்கு நிறைய வேலை இருக்கு மக்களே. அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஸோ இனி மைலாஞ்சி போடணும், கிச்சன்லாம் கொஞ்சம் செட் பண்ணணும், கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் நான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேலை அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ டைம் 11:30. இப்போ சாப்பிட்டாதான் நம்ம மைலாஞ்சியெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஜீரணமாகும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு ஈது, இந்த மாதம் தீரப்போகுது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் இருக்குது, ஆனால் ரொம்ப சந்தோஷமான நாள். ஸோ இனி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க மக்களே. மயிலாஞ்சி போட போகிறோம். எனக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க பேஜ் நான் சொல்லித்தரேன். இருங்க, ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஆயிஷா ஆர்கானிக் ஹென்னா அண்ட் ஸ்டென்சில்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் இருந்து தான் எனக்கு இந்த கோன்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் நான் இது வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் இதை அப்படியே கையில் வச்சுட்டு மெஹந்தி நம்ம மைலாஞ்சி அதை அப்ளை பண்ணால் போதும். டிசைன்லாம் போடுறதுக்கு இப்போலாம் யாருக்கு டைம். அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப். இந்த நீளத்தில் நமக்கு தொப்பி வந்துடும், ஒரு மாதிரி சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ அது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோன்ஸ். இது பார்த்தீங்கன்னா நெயில் கோன்ஸ், நெயில் இதாக இருக்குது. இது வந்துட்டு ஆஃப்டர் கேர் பாம், நம்ம இது கழுவி முடிச்சுட்டு தேய்க்க வேண்டிய பாம், அதுதான் இது. எஸ்,
எஸ் ஆஃப்டர் கேர் தான். அத்தூஸ்க்கும் போட்டு கொடுக்க முடியும். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது ஆர்கானிக். அதனால தான் நான் ஆர்கானிக் வாங்கணும் அப்படின்ட்டு, நார்மல் கிடைக்கிறது வாங்காமல் ஆர்கானிக் வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ மக்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக், ஆக்சுவலி இது எனக்கு கிஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஆனால் இது ப்ரமோஷன் இல்லை, சத்தியமாக இல்லை. இவங்க ரொம்ப நல்ல பர்சன், இந்த ஆயிஷா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பிஸ்னஸ்க்கு நல்ல பர்க்கத்து வரட்டும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் பர்சன். ஒரு வாட்டி எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு அது ஒன்றுமே பண்ண முடியல. பட் தென் நாங்கள் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஈது வருதுல, 1 more டைம் நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே சென்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த மாதிரி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆயிஷா ஆர்கானிக் ஹென்னா அண்ட் ஸ்டென்சில்ஸ், அவங்க டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது நம்மளும் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ காசு வாங்கிட்டு பண்ணுற ப்ரமோஷன் இல்லை, ஃபஸ்ட்டே சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத அவங்க ஒரு வீடியோ எனக்கு அனுப்பியிருக்காங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் இந்த அம்மா கையில் ஆமாம் ஒட்டலாம் அப்படின்ட்டு பிளான். இங்கிட்டு வரைக்கும் வரும். யப்பா, இதில் மயிலாஞ்சி ஃபில் பண்ணும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இருக்கு வேலை. இது இங்கே ஆயிடுச்சா, இனி பேக்குக்கு இதை ஓட்டணும். இதை பேக்குக்கு ஓட்டணுமா, இதெல்லாம் பண்ணணும். இவளுக்கு டைம் எடுத்து பண்ணலாம். ஆனால் அத்தூஸ்க்கு பண்ண முடியாது, அத்தூஸ் தூங்கிட்டா. அத்தூஸ்க்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தா, வெட்டி எடுக்கிறேன். எது பார்த்தும் தெரியாது சத்தியமா. வாங்க அத்தூஸ்க்கு போட. அங்கே சவுண்டு போட மாட்டேன், எனக்கு தூங்கிட்டு. டைம் 2 மணி ஆகுது. இப்போ இந்த கை ஃபுல்லாக போட்டேன். ஆக்சுவலி இது நல்ல யூஸ்ஃபுல், இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு போடுறது. பட் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தூஸுக்கு பால் கொடுக்கணும். இதை வச்சுட்டு நான் எப்படி கொடுப்பேன்? அதனால் நான் இந்த விரலெல்லாம் ஒன்றும் போடாமல் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு காலையில் வேணால் நம்ம போட்டுக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அப்போ நாளைக்கு ஈது, ஐயோ நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈது முபாரக் அட்வான்ஸ். ஸோ நம்ம ஈது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அங்கே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கை காமிச்சுடு. அப்பா தான் ஃபுல் மயிலாஞ்சி இது பண்ணி விட்ருக்காரு. தூக்கமாக வருது மக்களே.
தூக்கமாக வருது. ஆனால் இவன்கிட்ட இவன் ஹெல்ப்பில் தான் இதெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு போய் தூங்கணும். இவங்களுக்கு காலையில் எழுந்துச்சு பள்ளி போடணும். அப்போ அதுவும் இருக்குது. சரி, அப்போ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஈத் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.